சங்கீதம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களை பேசி அவர்களுடைய தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். இந்த அதிகாரம் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி பேசிட்டு வருது. உங்களுக்கு விரோதமாக யாராவது ஆலோசனை பண்றாங்களா? உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? உங்களை தூக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்களை இல்லாமல் போக வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? நீ என்னடா பெரியாளடா, நீ ஒண்ணுமே இல்லாத உனக்கு சப்போர்ட் நான் பண்ணுவேன் பாரு, பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? பரலோகத்தில் வீட்டிற்கு நகரிக்கிறாரா? அவங்களை பார்த்து இகழ்வாரா? என்ன சொல்வாரா? அவர்களை கோபத்தில் அவர்களை கலங்க பண்ணுகிற தேவனுங்க. உங்களை கலங்க பண்ண நினைச்சாங்கன்னா ஆண்டவர் அவர்களை கலங்க பண்ணி விட்டுருவார். உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைச்சா ஆண்டவர் அவர்களை வேதனைப்படுத்தி விட்டுருவார். நீங்க யாரையா வேதனைப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வேதனைப்படுத்துவார். நீங்க வேதனைப்பட்டு போவீங்க, நீங்க கஷ்டப்பட்டு போவீங்க. யாருடைய கண்ணீருக்கும் நீங்க பலம் தந்து ஆகணும். யாராவது வேதனைப்பட்டு ஏன் அப்படி நடந்துச்சு சொல்லி நினைச்சாங்கன்னா அதுக்கான பலன் நீங்க பெற்றுத்தான் ஆகணும். நீங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல எல்லாம் கரெக்டா போகுது, சூப்பரா போயிட்டு, அப்படி அல்ல. எல்லாம் சரியா போகல. எல்லாத்துக்கும் பலன் உண்டு. தமது கோபத்தை அவர்களை பேச அவர் தம் உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுகிறது. நம்ம வாழ்க்கையில யாரையும் கலங்கடிக்க கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. முடிஞ்சா நீங்க விலகிருங்க, முடிஞ்சா நீங்க அவங்களை விட்டு விலகி போயிருங்க. ஆனா அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்களை வேதனைப்படுத்துகிற காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிறார். முடிஞ்சா நீங்க அவங்கள்ட்ட விலகிருங்க, ஆனா அவங்களுக்கு போராடாதீங்க. கர்த்தர் உங்களை கலங்க பண்ணி விட்டுருவார். ஒருத்தவங்களை ஏமாத்திட்டு போயிட்டானா நீங்க திரும்ப அவனை போய் ஏமாத்தணும், நானும் அவனை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்களை திட்டிட்டு போயிட்டானா திரும்ப அவனை போய் திட்டணும், அடிக்கணும், அவனை பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. இறங்கி போயிருங்க. கண்டிப்பா இன்னொரு நாள் அடி வாங்குவோம், யார்ட்டையாவது அடி வாங்குவோம். உங்களுக்கு தேவையில்லாம நீங்க நீதியாய் போய் கேட்டு உங்களை ஒருத்தர் அடிச்சிருந்தானா அவன் அடிச்ச அடிக்கு 1000 மடங்கு கண்டிப்பா பெறுவோம். 1000 மடங்கு பெறுவோம். 1 மடங்கு 2 மடங்கு இல்லை. அவன் யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெற்றுவான். உங்க பிசினஸ், அவங்க ஊழியத்தை, அவங்க காரியத்தை கெடுக்க ஒருத்தர் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை கெடுத்து போடுவார். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. வேதம் அதைத்தான் சொல்லுது. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிறவர்ல ஆண்டவர் அழைத்து போடுவார். இவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதி செய்யறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் நாள் கிடக்கலாம். ஆனா நீதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதை மாற்றமே அல்ல. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்க வாழ்க்கையில பயப்படாதீங்க, நீதியை செய்ய, உண்மையா இருங்க. கர்த்தர் கலங்க பண்ணுகிற காரியத்துக்குள்ளாக நீங்க யாரையும் கலங்க பண்ணிடாதீங்க. உங்களால மற்றவங்க வாழ்க்கை கலங்கிடக்கூடாது, மற்றவருடைய காரியம் கலங்கிடக்கூடாது. ஏன்னா நீங்க கலங்கப்பட்டு போயிருங்க. கர்த்தர் உங்களோட பேசுகிறார்.